நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மெயினாக கணக்கிடுறோம். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் பகவான் எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம இப்போ கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மிதுன ராசியில் குரு பகவானும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் சுக்கிர பகவான் கடகராசியிலும், அதற்கு பிறகு அவர் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார். அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார். 16ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் 2 கிரகங்களுமே இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார். அதே போல் நம்மளுடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் 14ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நம்ம இப்போ 8 கிரகங்களை பார்த்துட்டோம். சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே. 20% உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம். தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து கொண்டு எதையும் சமாளிக்கும் மனம் கொண்ட, எந்த விஷயத்தையும் எதிர்த்து நிற்கும் துணிந்த நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் இருக்கார் பார்த்தீங்களா. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு 15ஆம் தேதி வரையும் இருக்கார். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையும் யார்கிட்டயா கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காக கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக செய்யும். ஏன்னா கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இந்த கிட்டத்தட்ட இந்த 15 நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபீட்பேக் கொடுத்துரும், பெரிய ஒரு லாக் ஏற்படுத்தும். நீங்கள் யார்கிட்டயா பணம் கொடுத்துருப்பீங்க, யாரோ உங்கள்கிட்ட அவசரத்துக்கு கொடுங்க நான் உங்கள்கிட்ட தர்றேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இறக்க குணப்பட்டு சரி நமக்கு வேண்டியவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படி என்ன பண்ணுவீங்க, பணத்தை கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப நீங்கள் கேட்கும்போது எதுக்கு இப்படி சூழ்நிலை சரியில்லை அப்புறம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. அப்போ வரும் பாருங்க உங்களுக்கு கோபம், அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா கொடுத்தும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒரு 15 வரையும் இந்த மாதம் ஒரு 15ஆம் தேதி வரையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் ரொம்ப நிதானம் தேவை. இப்போ நீங்கள் யாருக்கா பணம் கொடுக்கணுன்னா கூட ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ கைமாத்தாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு பணம் வாங்கியிருக்கீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. அசால்ட்டாக அண்ணே நான் போய் வீட்டுக்கு போயிட்டு ரசீது போட்டு விட்றேன், அண்ணே நான் உங்களுக்கு பிரகாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தோன்னே ரிசிப்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வரையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வந்துடும். என்னென்னா ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கான ஒரு நம்பிக்கை உறுதியாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. உங்களோட வேலை பார்க்குற உங்களுடைய ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைன் அப்லைன் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய பேச்சை கொஞ்சம் நிதானமாக கேட்பாங்க.
ஏன்னா உங்களுடைய வேலையில் அந்தளவுக்கு ஒரு நல்ல இன்வால்மெண்ட் இருக்கும். நீங்கள் எதையுமே ஒரு பக்காவாக யோசித்து ஒரு ப்ராப்பராக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை உருவாக்கிக்கலாம். அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய செயல்பாடு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசாமல் போன, புரிஞ்சும் புரியாமல் இருக்கிற, அதாவது ரியாலிட்டி, உங்களோட ரியாலிட்டி தெரியும், ஆனால் உங்களுக்கு அகைனாக தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வீமுக்குன்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள் இன்று கொஞ்சம் இறங்கி வருவாங்க. சரி, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குல்ல, நம்ம செஞ்சது தப்பு தானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்வதற்கான, அதாவது அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதேபோல் மேச ராசியில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 80% குடும்பத்தில் தலைவி தான் குடும்பத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய இயக்கம், அதுவும் மேசராசியில் பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ள குடும்ப பெண்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்கிறீங்க. தன்னுடைய அத்தனை விதமான சந்தோஷம், அத்தனை விதமான ஒரு உணர்வுகள் எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுடைய லைஃப்பில் போய்கிருக்கு. அந்த மனம் எப்போ கொஞ்சமாச்சும் மாறும், மனசுக்கு எப்போ ஒரு கொஞ்சமாக நிம்மதி கிடைக்கும், கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அதுக்காண்டி 15 வரையும் கிடையாதானா ஓரளவுக்கு அப்படி படிப்படியாக ஏறி வருவீங்க. 15க்கு மேலே ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கு. இப்போ நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வேலை பார்க்கின்றன. இந்த மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் யாரெல்லாம் அரசாங்கத்துறையில் பணிபுரிகிறீர்களோ அல்லது அரசாங்கத்துறைக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே வெற்றி உறுதி. நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் சரி, இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளிகேஷன் நீங்கள் தாக்கல் செய்தாலும் சரி, இந்த மாதத்தில் அதற்கான அமைப்பு செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் உள்ள சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் கலக்கிற நம்மளுடைய கதாநாயகர்கள், அதே போல் நம்முடைய கதாநாயகிகள், இளம் சின்ன சிறுசுகள் யாருன்னாலும் சரி உறுதியாக ஒரு நல்ல மதிப்பு வாங்குவீங்க. நல்ல பேரும் புகழும் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான கலை அமைப்புகள் உங்கள்கிட்ட இயற்கையாகவே உண்டு. இப்போ என்ன ஆகுன்னா இது கொஞ்சம் மெருகேற்றப்படும். அப்படியே உங்களை பார்த்தோன்னே நீங்கள் நடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, உங்களோட டேரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் எல்லாருமே பாராட்டுவாங்க. என்னடா இவ்வளோ நாளாக நான் அவ்வளோ தூரம் பண்ணேன், என்னை யாரும் பாராட்டல, இப்போ ஈஸியாக பண்ணுறேன், என்னை பாராட்டுறீங்களன்னா அது உணர்வுபூர்வமாக நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. உணர்வுபூர்வமாக நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் நம்மளுடைய மாணவ செல்வங்கள், நம்மளுடைய மேசராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப ஃபுல் இன்வால்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் தான் முதன்மையான மாணவர். உங்களுடைய படிப்பு ஆற்றல் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். படிப்பில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்பில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் 1ஆம் ரேங்க் எடுத்துக்கிருந்தீங்க, இல்லை 5ஆம் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போயிடுவீங்க. 8ஆம் ரேங்க் போயிடுவீங்க, 1ஆம் ரேங்க் எடுக்கிறவர் 6ஆம் ரேங்க் போயிடுவீங்க. ஸோ அந்த மதிப்பெண் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தும். அதனால் ஃபுல் கவனம் படிப்பில் செலுத்துங்க. உறுதியாக என்ன ஆகும், நல்ல மாணவன், சிறந்த மாணவன் என்று நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு. அதேபோல் நம்மளுடைய மேசராசியில் உள்ள மருத்துவர்கள், மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்க, சேல்ஸ் ரெப்பாக இருக்கவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் சேல்ஸ் ரெப்பாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா கைராசியான மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்பில் உங்களுடைய பேரும் புகழும் நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலைகள், உங்களை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. யாரெல்லாம் மேசராசி என்பர்களில் திருமணத்துக்காக முயற்சி எடுத்துக்கிருக்கீங்களோ உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் தேடி அமைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு செயல்பாடுகள் உண்டு. இந்த மாதத்தில் உறுதியாக மேசராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மாணவ செல்வங்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். இதை தவிர்த்து மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு ஜாக்பாட் உண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள். கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இன்றைய மாதம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எதையும் துணிஞ்சு செய்ய நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உங்களுக்குள்ளே உருவாகும். எதையும் சமாளிப்பீங்க. எவ்வளோ பிரச்சனைனாலும் பரவாயில்ல, என்ன நம்ம பார்க்காத பிரச்சனையா, நம்மளை தான் இந்த 1.5 வருஷமாக கிரகங்கள் அப்படியே வச்சு ஜூஸ் அதை கரும்பை எப்படி புளிஞ்சு சக்கையை தனியாக ஜூஸை தனியாக போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளை தான் மன ரீதியாக நிறைய புளிஞ்சு எடுத்துட்டாங்களே, நிறைய டிப்ரெஷன் உண்டு பண்ணிட்டாங்களே. இந்த 1.5 வருஷத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுத்த ஒரு மன அழுத்தம், ஒரு டாமினேஷன், அதாவது சொன்னால் எதையுமே இந்த பக்கமாக அந்த பக்கமான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்த பாதிப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட போராட்டம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தம் இப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முதல் எப்படின்னா, உங்களால் முடியும், உங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் உங்களை இயக்கப் போகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கிரகமைப்பு ரீதியாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல். சிம்ம ராசிக்குள்ள சுக்கிரன் அமர்ந்த பிறகு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எதையும் என்னால் முடியும், நான் சமாளிப்பேன், எதனாலும் என்னால் எதிர்த்து நிற்க முடியுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைப்பில் சாதகமாக இருக்கின்றன. மேலும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, சொந்தமாக தனிப்பட்ட முறையில் வியாபாரம், சிறு தொழில் பெருதொழில் வியாபாரங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான லாபத்தை இரட்டிப்பாக தரக்கூடிய பாக்கியம் உண்டு. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு. பண கஷ்டம் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு. என்னென்ன விஷயங்களுக்கு வாங்க நினைக்கிங்களோ, என்ன பொருளை வாங்க நினைக்கிங்களோ, அந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி ஒரு மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் கிரகமைப்பு ரீதியாக ஏற்பட்டன. வாழ்வியல் என்பதே போராட்டம் தானா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற மனதளவில் பாதிக்கப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இதுவும் கடந்து போகும், நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்வுபூர்வமாக இந்த மாதத்தில் ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வெளிச்சத்தையும் காட்டாமல், அதே போல் ஒரு காற்று கூட இல்லாமல் இருக்கும் பொழுது நீ கதவை திறந்து வெளியே வரும்போது அந்த சூரிய ஒளியும் அந்த இயற்கை சுவாச காற்று நம்மளுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்கும், அதை சொல்லவா முடியும் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அந்த அளவுக்கு போராட்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைப்புகள் உங்களை நல்லபடியாக இயக்கப் போகிறது. தேவையில்லாத விரைய செலவுகள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நிறைய விரைய செலவு, உங்களுக்காக விரைய செலவுன்னு சொல்வதை விட உங்கள் கூட இருப்பவங்களுக்காக நிறைய விரைய செலவு பண்ணி லாக் பண்ணிட்டீங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லி உங்களை இயக்கி கொண்டீங்க. அந்த செயல்பாடு மூலமாக நீங்கள் பட்ட பாடு போராட்டம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த நிலை எல்லாமே என்ன ஆக போகுது, இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து படிப்படியாக குறைய போகுது. அதுவும் செப்டம்பர் 16க்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு கிரகமைப்பு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ ரிஷபராசி என்பவர்களுடைய பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு தலைவலி இல்லாத வாழ்க்கை. எப்படி தலைவலி இல்லாத வாழ்க்கை, தலைவியாக இருந்து எந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணமோ, எந்த அளவுக்கு லாக் பண்ணமோ லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சந்தோஷங்கிறது தேடிக்கொண்டு தான் இருக்கேன், தேடுதல் இன்னும் முடிவடையலை அப்படின்னு நினைக்கிற நம்முடைய குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் குடும்பத்தில் உங்களை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, உங்களுக்கான மதிப்பு கொடுப்பாங்க, உங்களுக்கான மரியாதை கொடுப்பாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நம்முடைய ரிஷபராசியில் உள்ள மாணவ செல்வங்கள்
படிப்பில் சூப்பரான மதிப்பெண் வாங்குவீங்க, நல்ல ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயத்துக்குள்ளே வருவீங்க. உங்களால் எந்த அளவுக்கு மார்க் வாங்க முடியலன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, நல்ல ஒரு லெவலில் இருந்துட்டு கீழே வந்தவன் எந்த அளவுக்கு போராடுவானோ அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுடைய கிரகமைப்பு இந்த மாதத்தில் கொடுப்பதுனால, இந்த மாதத்தில் நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் பொதுவாகவே எந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து கையெழுத்து போடணும். அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து கேட்டாங்கல்ல, செக் டைப் கொடுத்துருவோம், ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப்பில் ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போட்டு விட்ருவோம், அப்படிங்கிறத செய்யவே கூடாது. நீங்கள் இந்த மாதத்தில் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, மற்றவங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுவதையும் சரி, நிதானமாக பொறுமையாக செயல்படாமல் விட்டுட்டிங்கன்னா, அவசரப்படாமல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறத விட பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்காத ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளும் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% மாற்றம் இருக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு, இப்போது நடக்கிற தசாபுத்திகள், உங்களுடைய லக்ன ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன். கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.